எல்லா வேலையும் நாமளே தான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த வீடு வாசலை கூட்டுவோம் பெருக்குவோம் செய்வோம். ஏதாவது அக்கறை இருக்கா அந்த பிள்ளைக்கு? அம்மாக்கு வயசாயிருச்சு, இனிமே நம்மளே எல்லாம் பார்க்கணுன்ற எண்ணம் இருக்கு அவளுக்கு. தோட்டத்துக்கு போறது, அங்க வேலையை பாக்குறது, அப்புறம் வீட்டுக்கு வர்றது, சாப்பிடுறது, தூங்குறது. என்னதான் நினைச்சிட்டு இருக்காளோ தெரியாது. இதெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா போற வீட்டுல நான் தான் விளக்க மாத்த பூசை வாங்கணுமா என்ன? அதே போல எவனாவது ஒரு மாப்பிள்ளைய பார்த்து அவன் கையில புடிச்சு கொடுத்துட வேண்டியது. அப்பனாத்தான் அம்மா அப்பா அருமை என்னன்னு இவளுக்கு தெரியும். யாரு இது? நம்ம டாக்டர் தம்பி தானே? என்ன இந்த பக்கம் இந்த நேரத்துல வந்திருக்கு? வாங்க தம்பி, வாங்க வாங்க. யார் நீங்க? என்ன தம்பி, என்ன மறந்துட்டீங்களா? அந்த ஜோதியோட அம்மா. ஜோதியோட அம்மா? என்ன தம்பி, அன்னைக்கு கூட என் பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்தானே. அட ஆமா, இது ஜோதியோட அம்மால. எப்படி மறந்தேன்? வணக்கம் ஆண்டி. சாரி ஆண்டி, எனக்கு சரியா அடையாளம் தெரியல, மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, சரி தம்பி சரி. என்ன இந்த நேரம் இந்த பக்கம்? ஒண்ணுல ஆண்டி, சும்மாதான் ஒரு பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா, அப்ப நீங்க வீட்டுக்குள்ள வந்து பாப்பீங்களா என்ன? ரொம்ப முடியலன்னா வீட்டுக்கு வந்து பாக்கலாம் ஆண்டி, அதுவும் வயசானவங்கன்னு வேற சொன்னாங்களா, அதனாலதான் வந்தேன். ஓ அப்படியா, சரி தம்பி சரி தம்பி, உட்காருங்க, நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் எதுவும் வேணாம் ஆண்டி. நீங்க சும்மா இருங்க தம்பி, இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஜோதி, ஜோதி. ஜோதியா? இப்போ உட்காந்துட வேண்டியதான். ஜோதி, ஜோதி. தம்பி, எங்க தம்பியை காணோம்? இங்க உட்காந்துருக்கீங்களா? நான் கூட போயிட்டுங்களான்னு நினைச்சேன். இல்ல ஆண்டி, போல. எனக்கு காஃபி எல்லாம் வேணாம், தண்ணி மட்டும் கொண்டு வர சொல்லுங்க. சரி தம்பி, இருங்க, தண்ணி கொண்டு வர சொல்லுங்க. ஜோதி, எவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கேன், ஒரு சத்தம் போடலான்னு. அதானே, அவதான் வீம்பு பிடிச்சவளாச்சே. அவ அம்மாக்கே இந்த நிலைமைனா அவளை கட்டிக்க போறவேன்னா எனக்கு என்ன நிலைமை காத்துட்டு இருக்கோ தெரியலையே. என்னமா, உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்காக இப்ப ஜோதி ஜோதி என் பேரை ஏழை போட்டுட்டு இருக்க? ஏண்டி, ஒரு தடவை கூப்பிட்டா வர மாட்டியா? அதான் வரலன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கூப்பிடுற? டேய், கொஞ்சம் தண்ணி கொண்டு வாடி. உனக்கு எல்லா வேலையும் நானே செய்யறேன், தண்ணி கூட நீ மாந்து குடிக்க கூடாதா என்ன? ஏடி வாய குறை, அதெல்லாம் குறைக்க முடியாது. தண்ணி கூட உன்னால மாந்து குடிக்க முடியாதா என்ன? எல்லா வேலையும் உனக்கு நானே செய்யணும். தோட்டத்துலதான் வேலை பார்த்துட்டு வந்து வீட்டுல சும்மா இருக்கலான்னு பார்த்தா என்ன வீட்லயும் சும்மா இருக்க முடியா? நீ அதை செய் இதை செய், எப்ப பாரு ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்க. ஏடியே வாய குறடி. தெரியாதுமா, இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். என்னதான் நினைச்சிட்டு இருக்க மனசுல? இப்பதான தோட்டத்துல இருந்தே வந்து இதுக்குள்ள சோற காய்ச்சி குழம்பு வை, அதுலயும் கறி குழம்பு. நீ வச்சா நல்லா இருக்கும். இத சாக்கு வச்சா எல்லா வேலையும் என்கிட்ட இருந்து வாங்கி நான் எத்தனை வேலை செஞ்சாலும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்னு என்னை பத்தி குறை வேற சொல்ற. தப்பான நேரத்துல வந்துட்டோமோ? நான் என்ன குறை சொன்னேன்னு இப்ப தைய தக்காளி நீ குதிச்சிட்டு இருக்க. இப்பதானே சமைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள எனக்கு ஜோதி ஜோதி ஜோதின்னு என் பேரை வச்சு ஏலம் போட்டுட்டு இருக்கேன். ஏய், தண்ணி கொண்டு வரதுதான் அதான் கேக்குறேன். உன்னால தண்ணி கூட மோந்து குடிக்க முடியாதா என்ன? இந்த அளவுக்கு உனக்கு வயசாயி போச்சா? இவ வேற நேரங்காலம் புரியாம பேசிட்டு இருக்காரு. தெரியாம அந்த டாக்டர் தம்பியை வேற உட்கார வச்சுட்டேன். இவ பேசுறத கேட்டா அந்த பையன் தெரிச்சு ஓடிடுவான் போல. ஏய், தண்ணி எனக்கு கேட்கல. யாருக்கு கேட்ட? அங்க பாரு, அங்க உட்கார்ந்துருக்காரு அந்த டாக்டர் தம்பிக்கு தாண்டி கேட்டேன். ஐயோ டாக்டர், இவர் எப்ப இங்க வந்தாரு? இவரு உட்கார்ந்துருக்கிறது தெரியாமத்தான் இவ்வளவு நேரம் இவ்வளவு வாய்ச்சி விட அடிச்சேனா? சரி இரு, நீ இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் நீ ஒன்னும் தண்ணியெல்லாம் மோந்து தர வேண்டாம், நானே அந்த தம்பிக்கு மோந்து கொடுத்துக்கிறேன். ஐயோ, இவர் இருக்கிறது தெரியாம என்னென்னமோ பேசிட்டேனே. என்னை பத்தி இப்ப என்ன நினைப்பாரு? ஒன்னும் நினைக்கலையே. நான் மனசுக்குள்ள நினைச்சது உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். எப்படி? அது நமக்கு பிடிச்சவங்க மனசுல என்ன நினைச்சாலும் அது நமக்கு கேட்கும். உன் மனசுல என்ன இருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. உன்னோட பழைய கதை எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அதை கேட்க எனக்கு விருப்பமும் இல்ல. வேற ஒரு பையனை இப்ப விரும்புற, உங்களை எனக்கு பிடிக்கலன்னு என் மூஞ்சிக்கு நேரம் சொல்லு, நான் இப்பயே போயிடுறேன். இது எல்லாம் இழுக்க தேவையில்லை. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? பாரு ஜோதி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ வேற ஒருத்தரை விரும்பி இருக்கலாம், ஆனா அது எனக்கு இப்போ தேவையில்லை ஜோதி. என்னை பொறுத்த வரைக்கும் நீ இப்போ என்னோட ஆளு. என்ன நீங்க ஆளுக்கு என்ன பேசிட்டு
இருக்கீங்க. யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க? ஏன் தண்ணி மொக்க போயிருக்க என் அம்மாவே வந்துட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? உனக்கும் எனக்கும் நினைப்பாங்க. இவரெல்லாம் எப்படி டாக்டருக்கு படிச்சாரு? புக்கு வச்சுதான். எல்லாம் இருக்கட்டும், எனக்கு இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்ல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எனக்கு ஒன்ன பிடிக்கும். உங்க வீட்டுக்கு கெஸ்ட் நான் வந்திருக்கேன், என்ன இப்படி வெளியே உட்கார வச்சு பேசிட்டு இருக்கியே, இதுதான் உங்க குடும்ப பழக்கமா என்ன? ஐயோ அதெல்லாம் இல்லையே, உள்ள வாங்க. கேட்டாத்தான் உள்ள விடுவீங்க போல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்க வீட்டுல நீதான் சமைப்பியா? எதுக்கு அதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலான்னு. ஆமா நான் தான் சமைப்பேன். நல்லா சமைப்பியா? தெரியலையே. தெரியலையா? ஓ அம்மா இப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க நீ நல்லா சமைப்பேன்னு. அம்மா ஒரு சோம்பேறி, அதை சமைக்காம என்ன சமைக்க வைக்கிறன்றதுக்காக அப்படி இப்படின்னு எதையாவது வளரிட்டு தான் இருக்கும். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசு. உண்மை அதுதான், இதுல பார்த்து பேசுறதுக்கு என்ன இருக்கு? கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்து பேசினா நல்லா இருக்கும். தம்பி இந்தாங்க தண்ணி. என்னடி சொன்ன? நான் சோம்பேறியா? அம்மா தெரியாம சொல்லிட்டேமா. நீ நிக்கிறத நான் கவனிக்கலாமா, அதனாலதான். ஓ அப்ப நான் நின்றத கவனிச்சிருந்தா நீ என்ன பேசியிருப்ப? அம்மா என்னடி அம்மா? என்ன அம்மா? அந்த டாக்டர் தம்பி என்ன பத்தி என்ன நினைக்கணும்? நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. அதுவும் நான் சோம்பேறிலாம் சொல்லிட்டு இருக்க. நீ அதுதானமா உண்மை? தம்பி போட்டோம் அப்புறம் இருக்கடி உனக்கு. நீ தப்பான முடிவு எடுக்கிறமா? அதெல்லாம் சரியான முடிவு தான் எடுக்கிறேன். அந்த தம்பி மத போகட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. ஐயோ இந்த ஆள் எதுக்கு இங்க வரணும்? இங்க வந்து இப்ப தேவையில்லாம என்ன மாட்டி விட்டுட்டாரு. அவ இப்படித்தான் தம்பி எதையாவது உளறிட்டு இருப்பா. உண்மைக்கே என் பொண்ணு நல்லா சமைப்பா. ஓ அப்படியா? அப்பனா சரி. அப்பனா சரினா? அப்ப சரினா சரிதான். ஆண்டி உங்க பொண்ணு நல்லா சமைப்பாங்கன்னு சொல்றீங்க, என்னெல்லாம் சாப்பிட கூப்பிட மாட்டீங்களா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்ல தம்பி, நீங்க தாராளமா எங்க வீட்டுல சாப்பிடலாம். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எங்க வீட்டுல சாப்பிடுவீங்களா என்னன்னு தெரியல, அதனாலதான் கூப்பிடல. அப்படிலாம் நினைக்க மாட்டேன் ஆண்டி. அப்ப சரி வாங்க தம்பி. என் பொண்ணு சமைச்சதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அவதிலேயே மயங்கிருவீங்க. ஆமா பில்டப்ல விடாதம்மா, அப்புறம் நல்லா இல்லைன்னா எனக்கு தாமா ஆசைங்க. நீ சும்மா இரு. சரி வாங்க தம்பி, நான் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரிங்க ஆண்டி. உன் அம்மா சொன்னதை கேட்டியா? நீ சமைச்சதை சாப்பிட்டா நான் மயங்கிருவேனா? ஏற்கனவே மயங்கி போய் தான் கிடக்கு. காணா போனே கண்டெடுத்த நீதான், இதுல எதுக்கு பஞ்சாயத்துதான்? மனசுக்குள்ள மாளிகையே இருக்கு, ஊரை தாண்டி வாடி உள்ளதா? வைக்கப்பட்டு முடிச்சிட்டியா? இங்கிட்ட திரும்பி வைக்கப்பட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. என்ன இந்த பக்கம் திரும்பி என்ன பண்ணிட்டு இருந்த? ஒன்னும் பண்ணலையே. பொய் சொல்லாத, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். எனக்கு கொஞ்சம் தெரியற மாதிரி வைக்கப்பட்டேன்னா நானும் கொஞ்சம் பாத்துக்கிடுவேன். இதை நான் எப்படி எடுத்துக்கிறது ஜோதி? இதை நீ என்ன ஏத்துக்கிட்டேன்னு எடுத்துக்கிறவா? நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. ஏதாவது பேசுங்க, ஏன் இப்படி முறைச்சிட்டே நிக்கிறீங்க? என்னடி பேச சொல்ற? என்ன பேச சொல்ற? உங்களை இங்க எதுக்காக அனுப்பி வச்சா? நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நாங்க என்ன வேணும்னே செஞ்சோம், இது தெரியாம யதார்த்தமா நடந்தது. ஆமா என்ன யதார்த்தம் இருக்கு? யதார்த்தமா நடந்தது எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. ஆமா உன் மாமியா சத்தம் போட்டு கீழே விழுந்துச்சுன்னா நீ போன. ஆமா சுதா, நீ சத்தம் போட்டதை கேட்டு இவ ஓடி வந்திருக்க. ஆமாமா, அப்படி இருக்கும்போது 2 பேத்துக்கும் அடிபட்டிருக்கு. ஆனா அந்த கிழவிக்கு ஏன் அடிபடல? ஆமாமா. ஆமா சுதா, இதை நாங்க ஏன் கவனிக்கல? ஆமா இப்ப யோசிங்க. இந்த சிம்பிள் லாஜிக்கான விஷயம் கூட உங்களுக்கு தெரியல, நீங்க எல்லாம் என்னத்தை கிழிக்க போறீங்களோ தெரியல. சுதா அப்ப இது பிளான் பண்ணி நடந்ததுன்னு சொல்றியா? ஆமா ஆமா ஆமா, இது எல்லாமே பிளான் பண்ணி நடந்தது. ஆனா அம்மா இதுக்கு வாய்ப்பே இல்லையே. எல்லாமே நம்ம பக்கம் சாதகமா இருக்கும்போது எப்படி? அதாண்டி எனக்கும் தெரியல. நான் வந்து ஒரு நாள் தான் ஆச்சு, ஆனா எனக்கு எல்லாமே தெரியுது. இந்த வீட்டுல இத்தனை நாளா நீங்க இருந்திருக்கீங்க, இந்த சின்ன விஷயம் கூட உங்க மண்டையில தோணலையா? எங்களுக்கு சத்தியமா தோணலமா. அப்ப இது பிளான் பண்ணி பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்களா? சுதா உனக்கு தோணன விஷயம் ஏன் எனக்கு தோணல? அப்போ இதுல என் மாமியாரும் உடந்தையா? ஆமா அபி, உன் மாமியார் பாசம் உன் கண்ணை மறைச்சிருச்சு. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. போ அபி, உன்னை நான் என்னமோ நினைச்சேன். நீ என்னடனா இந்த சின்ன விஷயத்த கூட கவனிக்காம விட்டுருக்க. சுதா எனக்கு நிஜமாவே இத பத்தி எதுவுமே தோணல சுதா. நம்ம தான் எல்லாம் பிளான் பண்ணி பண்றோம், நம்ம கரெக்டா இருக்கோம் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல அபி,
நம்ம தப்பான ரூட்ல தான் போய்கிட்டு இருக்கோம்னு எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ கிட்டத்தட்ட அவங்க எல்லாத்தையுமே கண்காணிச்சிட்டு இருக்காங்க, கண்டுபிடிக்க போறாங்கன்னு தோணுது. அம்மா என்னம்மா சொல்ற? அப்ப எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்களா? இல்ல சுதா, இது மட்டும் நடந்துடவே கூடாது. நடக்கிறதும் நடக்காம இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. அப்படி எல்லாமே கரெக்டா இருக்கு, அப்புறம் எப்படி நம்ம மேல சந்தேகம் வரும்? அதுக்கு வாய்ப்பே இல்லையம்மா. என்னடி கரெக்டா இருக்கு? அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ஒண்ணுதான் நமக்கு சாதகமா இருக்கு. அப்புறம் அந்த குழந்தை, இது ரெண்டு மட்டும் இல்லைன்னா இனியார நம்ம எப்பயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதுதான். இல்ல சுதா, அது நடக்காது, நடக்கவே நடக்காது. அப்படியே ஏதாவது நடந்தாலும் அந்த மது என் பையன் கூட சேரவே முடியாது. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.